ரதியக்காடுப்படியில் இன்றைக்கி அக்கா ஸ்டைலில் அடை தோசை எப்படி செய்கிறேன்னு பாருங்கோ. இது வந்துப்பா 50 கிராமு நம்ம அந்த சோளம் நம்ம காஞ்சது. இது வந்து 50 கிராமு பாசி பயறு. இது வந்து 50 கிராம் வெள்ளைச்சோளம். எல்லாம் 50 கிராம் தான் எடுத்திருக்கேன். இது மட்டும் 100 கிராம் இருக்கும். பச்சை பட்டாணி அக்கா ஏற்கனவே ஊற வச்சு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு அடுத்த நாள் டப்பர்வேரில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா இப்படி முளைச்சிரும். ஒரு 2 டேஸில் இப்படி முளைக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இது வந்து 50 கிராம் அவல். இது வந்து 50 கிராமு வேர்க்கடலை, காஞ்ச வேர்க்கடலை தான். நம்ம வந்து இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வைக்க போகிறோம். இப்போ நம்ம அரிசி வந்து பச்சரிசி மட்டும் எடுத்துருக்குறோம். இது 200 அளவு 100 கிராம் பச்சரிசி எடுத்துக்கிறோம். எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், பவுலில் போட்டுருவோம். எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையுமே பவுலில் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு தடவை கழுவிட்டு, ஒரு தடவை 2 தடவை கழுவிட்டு அதை அப்படியே ஊற வைக்கணும். இப்போ எல்லாத்தையும் 2 தடவை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து அந்த பட்டாணி அது முளைச்சிருச்சு. அதனால் ஏற்கனவே வாஷ் பண்ணது தான், வாஷ் பண்ண தேவையில்லை. அதையும் போட்டுட்டு இப்போ தேவையான தண்ணி, நல்ல தண்ணியை ஊற்றிடுங்க. இந்த தண்ணியை ஊற்றி அரைக்கிற மாதிரியே பார்த்துக்கணும். வெளியே வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த வாட்டரை. அவ்வளோதான். இதை அப்படியே மூடி வச்சுட்டு இப்போ நைட் வைக்கிறேன் அக்கா. மார்னிங் வந்து இந்த அடை தோசைக்கு நம்ம ரெடி பண்ணணும். இப்போ அப்படியே ஊறட்டும். அக்கா அப்படியே கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்போ நேற்று நைட்டு நம்ம ஊற வச்சதை அக்கா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாம் நல்லா ஊறிச்சு. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதை வந்து எல்லாம் ஒரு 2 தடவை அக்கா அரைச்சிக்கிறேன். இப்போ அக்கா எதனால் நைட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன்னு சொன்னால், இது வந்து எல்லா பருப்பும் போடுறதுனால கொஞ்சம் அப்படி நுர கட்டிக்கும். ஒரு மாதிரி புளிச்ச தன்மை வந்துடும் அந்த வாட்ரு. அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். காலையில் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது மார்னிங் அக்கா எடுத்து இப்போ 1/2 ஸ்பூன் சோம்பு, இது கூட என்னெல்லாம் போடுறேன்னு பாருங்கள். ஒரு 2 பல் பூண்டு தான் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அக்கா. உரிக்க ஈஸியாக இருக்கும். பாதியாக பூண்டை கட் பண்ணிவிட்டு உரிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இது 1/2 ஸ்பூனு கல்லுப்பு, 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரித்தது. இது கூட ஒரு கைப்பிடி அளவு அக்கா பழைய சோறு போடுறேன். ஒரு கைப்பிடி அளவு. அவ்வளோதான். இதை போட்டு அரைச்சிட்டு 2 ஷிஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குறப்பாக அரைச்சிட்டு வருவோம். இப்போ அடை மாவு இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், தோசை மாவு அதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி, அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் ஊற்றி அரைச்சிக்கிட்டோம். இந்த பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப குறப்பாக இருந்தால் அடை மாவு ரொம்ப திக்காக சாஃப்டாக வராதுப்பா. அதனால் பரவாயில்லாமல் அரைச்சிக்கணும். இது வந்து கொஞ்சோண்டு அக்கா பெருங்காயம் ஒரு 3 சிட்டிகை போடலாம், போதும். அப்புறமா அக்கா வாயில் மாவு வச்சு பார்த்தா கொஞ்சம் அப்போ 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருந்தேன். கொஞ்சம் சால்ட்டு பத்தலை. இப்போ தூளுப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு அந்த சால்ட்டே கரெக்டாக இருந்தாலும் ஓகே தான். இது நல்லா கலக்கிக்கலாம். இப்போ அடை மாவு நல்லா கரைச்சி அதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ அக்கா சட்னி அதுக்குள்ளே ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து போட்டிருக்கிறேன். இதுக்கு வந்து பொரிகடலை ரொம்ப கம்மியாக போடுவேன். தேங்காய் சட்னி 1 ஸ்பூன் தான் பொரிகடலை, ஒரு 1/4 ஸ்பூனு கல்லுப்பு. எல்லாத்துலேயும் அக்கா கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். தூளுப்பும் கல்லுப்பு தான் தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் காரமாக அரைச்சிக்கலாம். இந்த அடை தோசைக்கு 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு பல்லு பூண்டை தான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு அக்கா 2 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இதையும் அரைச்சி சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே அக்கா சைடிஷை ரெடி பண்ணிவிட்டு தான் தோசை எதுவும் செய்வேன். அப்போ தான் சுட சுட சாப்பிட்லாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பவுலுக்கு அப்புறம் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம தோசை செய்வோம். நல்லா கலக்கியாச்சு. இப்போ தோசைகளை அடுப்பில் வச்சுட்டேன். நம்ம இப்போது அடை தோசை ஊற்றலாம். குட்டியாக வேணாலும் ஊற்றிக்கோங்க, பெருசாக வேணாலும் ஊற்றிக்கோங்க. எவ்வளோ தூரம் இழுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் எடுத்துடலாம். இப்போ அக்கா கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம். எவ்வளோ எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். அக்கா கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கிறேன். வேகட்டும். இப்போ நல்லா அடியில் வெந்து வருது. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா மொறுன்னு டேஸ்டியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் இப்போ பெரட்டி போடும்போது கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். அவ்வளோதான். நம்ம சிம் பண்ணிட்டு இப்போ தோசையை எடுத்துடலாம்.
இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அடை தோசை ரெடி. இதை ரதியக்கா ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நம்ம வேர்க்கடலை அந்த சோளம் வெள்ளை சோளம் சேர்க்குறதாப்பா ரொம்ப வாசனையாக இருக்கும். அந்த வேர்க்கடலையும் இந்த இஞ்சி பூண்டு டொமேட்டோ தக்காளி சேர்த்துருக்குறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சுடும்போதே ரொம்ப வாசனையாக இருக்கும்பா. இன்னும் நைஸாக வேணாலும் ஊற்றிக்கலாம். இதுவே மொறுமொறுன்னு தான் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் சூடாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்காவுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லி. ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா. குழந்தைங்களுக்கு இது எல்லா தானியமும் சேர்ந்துருக்கு. ரொம்ப 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 சத்துள்ள அடை தோசை செஞ்சு கொடுத்து பாருங்கள். தேங்க்யூ. இது அக்காவுடைய வெரைட்டி ஆஃப் தோசையில் நம்பர் 53.